ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். சங்கீதம் 46. இந்த 46வது சங்கீதம் ஒரு நாள் மாலை இங்கு நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது, இட் இஸ் த ப்ரொஃபட்டிக் டிக்ளரேஷன், நம்முடைய சபைக்கான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வெளிப்பாடாக, அறிவுறுத்தலாக இந்த 46வது சங்கீதம் பேசணும். அன்றைக்கி நிறைய பேருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தார். இந்த வார்த்தையை எடுத்து பேசணும். இந்த 46 அப்படிங்கிறது இப்போ நமக்குள்ளாகவும் நம்மளை சுற்றிலும் நடக்கிற காரியங்களாக அது இருக்கிறது அப்படிங்கிறது பேசணும். அதனால் இதிலிருந்து தான் இன்றைக்கி நான் சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஸோ பிற்போக்கான காரியங்களும் பாதகமான காரியங்களும் நமக்கு வெளியிலே நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் ஆச்சரியமான பதில்களையும் தீர்வுகளையும் நமக்கு கொண்டு வருகிறது. இது என்ன சொல்லுது பாருங்க, ஆபத்து காலம். இதை ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் இதை வேற வேற வார்த்தைகளில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. த டைம் ஆஃப் நீட் அப்படின்னு இருக்குது, த டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்ட்டு போடுறாங்க. பயப்படத்தக்க ஒரு நேரம், மிகப்பெரிய நெருக்கடியான நேரம், மிகப்பெரிய என்ன பண்ணோன்னே புரியாத ஒரு டைமு, என்ன முடிவு பண்ணோன்னே தெரியாத ஒரு நேரம், இப்படி நிறைய விதத்தில் இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்குது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லாம் சொல்லுங்க, அனுகூலமான துணையுமானவர். அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். திருவிவிலியம்ல இதை நான் காலையில் படித்தேன். அதில் இந்த முதலாவது வார்த்தை எப்படி வருதுன்னா, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. எல்லாம் சொல்லுங்க, உற்ற துணையும் அவரே. இல்லை, அனுகூலமான துணையுமானவர்னு போட்டிருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரியுதா? உற்ற துணைங்கிறது புரியுதா? ரெண்டுமே புரிஞ்சுனாலும் சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அனுகூலமான துணை, உற்ற துணை. நீங்கள் சில ட்ரபுளான வேலையை நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம், சந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் இந்த ஆபத்து காலத்தில், பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உனக்கு ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன பண்ணுவேன், கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இது தேவனுடைய செயல்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் இந்த ஆண்டவரை தேடுற பழக்கம் இதெல்லாம் கிடையாது. சும்மா விளையாட்டா ஒரு நாள் என்ன இந்த மாதிரிலாம் ஈடுபாடெல்லாம் காட்டுறது இல்லையா நீங்கள் அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பைபிளில் என்ன போட்டுருக்கு தெரியுமா, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அதான் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்காரு. சிலர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, கடவுளை தேடுறதுக்கான டைமே இதுதான், அதான் ஏதாவது வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்லல, அந்த மாதிரி நேரத்துலையும் உனக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது. கரெக்டாக சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க, எல்லா காரியத்தையும் கரெக்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எப்படி போட்டாலும் வேற மாதிரி திருப்பிட்டு போகிற ஆட்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஆபத்து வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிள்லேயே அப்படி தாங்க போட்டிருக்குது அப்படின்றதாங்க. இல்லை, அந்த நேரத்தில் கூட அவர் எனக்கு உதவி செய்கிறார், ஆபத்தில் எனக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார். நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்னோடு கூட இருந்து என்னை தப்புவிக்கிறது மட்டும் இல்லை, என்னை கனப்படுத்துறார். God is a God of more than enough. ஹல்லேலூயா. நீங்க கேட்கறத விட நினைக்கிறத விட எப்பவும் பல படிகள் அதிகமாய் செய்கிறவர். ஒரு படின்னு வாயில வந்துச்சு, டக்குன்னு மாறிடுச்சு. பல படிகள் அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு படி என்ன, ஒரு படி மேல பல படி மேல செய்வார். இது கர்த்தரை பற்றி உங்க மனதில் வைக்க வேண்டிய ஆரோக்கியமான எண்ணங்கள் என்ன. நீங்க விரும்புறதை விட, நீங்க வரணும்னு ஆசைப்படுறதை விட முதல்ல அவர் அதை ஆசைப்படுறாரு, அதை அவர் முதல்ல என்ன பண்றாரு, விரும்புகிறார் உங்க வாழ்வின் எல்லா காரியங்களை குறித்து. அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு டைம்ல உள்ள காரியத்தை பத்தி அது பேசுது. தேவன் அனுகூலமான துணையுமானவர். நீ இப்போ ஆபத்து நேரத்தில் வந்திருக்கியப்பா, இப்போ தானே உன்னை சர்ச்சிலேயே பார்க்க, இவ்வளோ நாள் நீ எங்கே போன அப்படின்னு பாஸ்டர் வேணா கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்டு உங்களை அனுப்பிட மாட்டார். ஏன்னா பாஸ்டரை விட ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா.
ரொம்ப சொல்லணும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த லெவல் தான் ஆண்டவருடைய லெவல் நினச்சிறாங்க. அது ஆண்டோடைய லெவல் கிடையாது. ஆண்டோடைய லெவல் ரொம்ப பெருசு. ஆண்டோடைய லெவல் ரொம்ப பெருசு. பாஸ்டர் எல்லாரையும் விசாரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற ஆள்களுக்கு கை கூட கொடுக்க மாட்டேங்குது. போகும்போது இன்னும் லட்சம் பேர் வர போகிறாங்க. 1,00,000 பேர் கை கொடுத்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுருக்கும். வாங்க 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 முடியவே முடியாது. அதனால் இப்போவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னென்னா, பாஸ்டர்லாம் அந்த அளவுக்கு விசாரிக்க மாட்டாருங்க. அவர் தான் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் மை பாஸ்டர். அவர் தான் என் மெய்ப்பர். பாஸ்டர்னா என்ன? நிறைய பேர் பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது. பாஸ்டர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மெய்ப்பர்னு அர்த்தம். அதனால தாவீது சொல்றான், கர்த்தர் என் பாஸ்டர். இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. கர்த்தர் என் பாஸ்டரா இருக்கிறார். அப்படின்னா என்ன? மெய்ப்பராய் அவர் பிரதான மெய்ப்பன். நாம ஒரு லெவல் கம்மியாக அங்கே நின்று சில இது பண்ணுறோம். ஆனால் அவர் தான் யார்? நாங்கள் 2 பாகமாக வண்டி ஓட்டும் போது கூட சைடில் பார்க்க மாட்டேன். நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். நான் எப்படி உங்கள் எல்லாரையும் பார்க்குறது? இட்ஸ் நாட் பாசிபிள். இதனால் அவங்க மேலே அன்பு இல்லை, அக்கறை இல்லைங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தத்தில் இருக்கிற உண்மை. சில சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா படாருன்னு ஓடி வந்து மூக்கு சிந்தி போட்டு எங்கள் கூடவே உட்காந்துருப்பாரு அப்படிங்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் மூக்கை சிந்தினா என் மூக்கு என்ன ஆகுறது, என் கண்ணு தான் என்ன ஆகுறது. இதெல்லாம் கொஞ்சம் கனிவாக எண்ணி பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதனால உங்களுடைய காரியங்களில் நின்று ஏதோ ஒன்று செய்ய மாட்டோம் அப்படி அர்த்தம் கிடையாது. அது அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இயேசுவே என்ன சொன்னாரு? இங்க பாருப்பா, நான் போறது உங்களுக்கு நலம் அப்படின்ட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கூட இருக்குது நல்லதா, போறது நல்லதா? உங்கள்கிட்ட யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆனா இயேசு சொல்றாரு, சீசர்களே, என் கூடயே வந்துட்டு இருக்கிற சீசர்களே கேளுங்கள், நான் போகிறது உங்களுக்கு நலம். என்ன ஆண்டவரே, உங்களை நம்பி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், போறதுனாலன்னு இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கீங்களே, ப்ரமோஷன் வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க வேற போறேன்னு சொல்றீங்களே. இல்லப்பா, நான் போறது ரொம்ப நலம், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் இங்க நின்றுக்கிட்டு அக்கறைக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. சரி, இந்த கரைக்கு வரலான்னு பார்த்தா நடு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. நான் கடலுக்கும் அங்கேயும் டிராவல் எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த கரையில பண்ணி, இடையிலையும் பண்ணி, அங்கேயும் பண்ணி, மலைக்கு ஏறினா அங்கேயும் உட்கார்ந்துருங்க, மலை பிரசங்கம் பண்ண வேண்டியதாகி போயிடுது. முடிக்க மாதிரி இருக்கானா 3 நாள் வேற ஆகி போயிடுது. அவர் பாக்குறாரு, ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா ரெஸ்டே இல்லை. நெக்ஸ்ட் ரெஸ்ட் வாங்க பாருங்க, அது இயேசுக்கு பொருந்தாது. களைப்படைஞ்சு போய் அந்த கிணத்துல உட்கார்றாரு, அங்க தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்துட்டு, அப்புறம் அது உடனே நம்புவான்னு பார்த்தா அது எங்க தாத்தா பாட்டி யோசேப்பு காலம், யாக்கோபு காலம்னு பெரிய கதை சொல்லுது. இவ்வளோ கதையும் கேட்டு அவர் பதில் சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. அதனாலதான் அவர் சொன்னார், எப்பா நான் போறது ரொம்ப நலம். ஏன்னா இப்போ உங்க ஒவ்வொருத்தர் கூடயா தனித்தனியா என்னால டீல் பண்ண முடியல. அதனால ஒரு நல்ல டீலிங் ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப போறேன். அவரு நான் எல்லாரும் கூட இருந்தது போல உங்க ஒவ்வொருத்தரு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஊழியம் செய்வார், உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு உதவி செய்வார். இதுதான் நல்ல டீலிங். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார் உங்க கூட நின்று. மாம்சத்துல ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்துல தான் உதவி செய்ய முடியும். ஆனால் ஆவியில எல்லையே கிடையாது. அது எல்லையற்ற விதத்துல உதவி செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரி பிசிக்கலா சில நேரம் நாங்கள் ஆப்செண்டா இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலா ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நல்ல வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் உங்களை ரியலி சப்போர்ட் பண்ணும். நான் உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் வீட்டில் காப்பி குடிச்சு இல்லை பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். ஆனால் அது மேட்ரு கிடையாது. ஃபிசிக்கலை விட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸில் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் நமக்கு பெரிய அளவில் உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஆண்டவரே அந்த மெத்தடை தான் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், மாம்சத்தில் இருந்தபோது எல்லைக்குட்பட்ட விதத்தில் கிரியை செய்த கிறிஸ்துவின் ஆவியானவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக வந்த பொழுது இப்ப எல்லையற்ற விதத்தில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அமெரிக்காவிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்தியாவிலையும் வேலை பார்க்கிறாரு.
இடையில இருக்கிற ஒரு நாட்டிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். omnipotent, எல்லா இடத்துலையும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. உதவியை மக்கள் என்ன பண்றாங்க, பெற்று அனுபவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவர்தான் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. he is the perfect match. அவர்தான் ரொம்ப கரெக்டான துணையானவரா இருக்கிறாரு. அதனாலதான் ஆவியானவருக்கு பேரு துணையாளர், தேற்றரவாளன் அப்படின்னு வேதம் அவருக்கு பெயர் இடுகிறது. எல்லாம் சொல்லுங்க, துணையாளர், தேற்றரவாளன். அவர் தேற்ற மாதிரி யாரும் தேற்ற முடியாது, அவர் தேற்ற மாதிரி யாரும் தேற்ற முடியாது. அதனால அவருடைய தேற்றுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அவர் தான் துணையாளராக இருக்கிறார், எல்லா நேரங்களிலும் அனுகூலமான துணையுமானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்க, சில பேர் உடைய துணையிலே நம்ம இருந்தோம்னா எல்லா நேரமும் அவங்கள பார்க்க முடியாது. எங்கேயா அவர் ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார, ஊழியக்காரர் இப்போ வேற எங்கேயோ போயிட்டார் அப்படின்றாங்க ஜனங்க பாருங்க. அதனால ரொம்ப கஷ்டத்தோடு திரும்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியக்காரை பற்றி ஊரெல்லாம் திட்டிகிட்டே அலைவார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவரை என்னால் பார்க்கவே முடியல. ஆமாம், எவ்வளோ பேர் தான் பார்க்குறது, அவர் பொண்டாட்டி பிள்ளை எதையுமே அவர் பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் பண்ணலைன்னா அப்புறம் அவர் வீட்டுக்கு யாருக்காவது கவுன்சிலிங் வர வேண்டியது இருக்கும். என்னங்க பாஸ்டராக இருந்துக்கிட்டே அப்படி சண்டை போடுறீங்க, உட்காருங்க அப்படின்னு வேற யாராவது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சில விஷயம்லாம் நம்ம இம்பேலன்ஸ்டாக பண்ணுறதுனால வேற மாதிரி ஆகி போயிடுது. ஸோ வி மஸ்ட் பேலன்ஸ். நான் என்னால் பாருங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண விரும்புகிறேன். எனக்குன்னு வெக்கேஷன் டைம்லாம் வச்சுருக்கிறேன். டாட்டா பாய் பாய்ன்னு எங்கேயாவது போயிடுவேன் நான். வார நாட்களில் சில நேரம் வச்சுருக்குறோம், வருஷத்துக்கு சில நாள் வச்சுருக்குறோம். இதெல்லாம் பண்ணணும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ எல்லா நேரத்துலையும் யாரோ ஒருத்தர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவர் என் துணையாளர், என் உதவியாளர், என் தேற்றவாளன். இயேசு இந்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, என்றென்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. 24/7, 24 மணி நேரமும் 7 நாளும் உங்க கூடவே இருக்கிற ஒருவர் ரொம்ப முக்கியமா, எப்பவும் வந்து வர்றது முக்கியமா, அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்னோட கூட இருக்கிறவர். அதுவும் ஆபத்து நேரத்தில் ரொம்ப பக்கத்திலே இருப்பார். நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு மற்ற நேரம் கூட கண்டுக்க மாட்டீங்க. ஏதாவது ஃபீவர் எதுன்னு வச்சுன்னா கையிலே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பீங்க, அங்கேயே நிற்பீங்க, அங்கேயே பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட இருக்கும்னா தேவன் இன்னும் பல மடங்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அருகாமையிலே இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார், அனுகூலமான துணையும் மாணவர். ஆகையால், எல்லாம் சொல்லுங்கள், ஆகையால். அப்படின்னா என்ன? இதுல தான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஆகையால், therefore. அதனால நாம என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னா, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இதுல நான் படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. எப்படி போருக்கு பாருங்க, அச்சம் என்பதே. இது எங்கேயா இருக்குன்னு பாக்குறாங்க நிறைய பேர். இது வந்து நான் படிச்சது திருவிவிலியம் அப்படின்னு பைபிள், இன்னொரு பைபிள் இருக்கு பாருங்க, திருவிவிலியம். அதுல இன்னும் இந்த தமிழ் வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாம் பயப்படும் அப்படிங்கிறது எப்படி வருது? அச்சம் என்பதே இல்லையே. இது பாரதியார் சொன்ன வார்த்தைன்னு நினைச்சுக்காதீங்க. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை. அச்சம் என்பது என்ன பண்றது? நாம பாஸ்டர்கள் சொல்லாதெல்லாம் பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. இங்க பாருங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க. எல்லாமே மாறிடுது. பூமி நிலை மாறி, மலைகள் சமுத்திரத்தில், அதாவது அஸ்திபாரெல்லாம் ஆட்டம் கண்டுடுச்சு. எல்லா பேஸ்மெண்ட்டும் அப்படியே ஷேக் ஆயிட்டு இருக்குது, ஒரே ஷேக்கிங். அந்த டைம்ல ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு என்ன கிடையாது, அச்சம் இல்லை. ஏன்னா என் அஸ்திபாரம் மலையோ கடலோ இல்லை, என் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. இதெல்லாம் ரிசோர்ஸ், பட் காட் இஸ் மை சோர்ஸ். அல்லேலூயா. வளங்கள் அசையலாம், என் ஆதாரம் அசையாது. ஆனா நிறைய பேருக்கு அது அசையும் போது இவங்களும் அசைஞ்சிடாதீங்களா? ஏன்?
ஏன்னா இவர்கள் வளங்களை ஆதாரமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ரிசோர்ஸை சோர்ஸா மாத்துறது தான் மக்களுடைய ப்ராப்ளம். அதனால வேலையில் ஏதாவது ஒன்று இல்லை, அதில் ஏதாவது ஒன்று, வெளியில் இருக்கிற சில தகவல்களுக்கு எல்லாம் கேட்கும்போது அப்படியே ஷேக் ஆகிறாங்க. ஆனால் ஷேக் ஆக வேண்டியது இல்லை. ஏன் ஷேக் ஆக வேண்டியது இல்லைன்னா, தேவன் எனக்கு அடைக்கலமாக பலனாக இருக்கிறார், அவர் என் ஆதாரமாக இருக்கிறார், ஆகையால் அசைவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரை ஆதாரமாக கொள்ளுகிற எனக்கு அசைவில்லை. தாவீது அதை இன்னொரு இதுல சொல்றார், கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான், நல்லா சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. நல்லா சொல்லுங்களேன், அசைக்கப்படுவதில்லை. அசைக்க முடியாது அப்படின்னு வேற மாம்சத்தில் எத்தனையோ நம்பிக்கைகளுக்கு சொல்றோம். இது கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன பண்றது இல்லை, என் அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், என் அஸ்திபாரம் ரொம்ப நிலையானதாக இருக்கும். அப்போ பிற்போக்கான சூழ்நிலை ஆனால் முற்போக்கான வாழ்க்கை, அதான் போன வாரம் பேசினேன், ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? எதிர்மறையான சூழல், எதிர்மறையான காரியங்கள், ஆனால் பிரச்சனைகளை வாய்ப்பாக்கி கொண்டு முன்னேறி செல்லுகிற விசுவாச வீரர்களாக காலேப், ஜோசுவா இருந்தார்கள் அப்படிங்கிறதான் போன வாரம் செய்தியை நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குதா? போன வாரம் அப்படியா சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கிறீங்க. அப்படித்தான் சொன்னோம். நீங்கள் ஆப்சன்ட்னா நான் என்ன பண்ணுறது? பிற்போக்கான உலகத்தில் முற்போக்காக வாழ வேதம் நம்மை அழைக்கிறது. இருள் இருக்கும் பொழுது ஒளியாகவும், பஞ்சமும் நோயும் இதையும் சூழ்ந்து கொள்ளும் போது நீங்க வேறு விதமாகவும் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் லிவிங் கரெக்டா இல்லை. ஏன் தெரியுமா? கிறிஸ்டியன் பிலீவிங் கரெக்டா இல்லை. யூ பிலீவ் ராங், யூ லிவ் ராங். நீங்கள் தவறாய் நம்பினால் நீங்கள் தவறாய் வாழ்வீர்கள், நீங்கள் சரியாய் நம்பினால் சரியாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். என்ன சரியா நம்பணும்? He is my source. என்னை வாழ வைக்கிறது எந்த தேசமும் கிடையாது, என்னை வாழ வைக்கிறது தேவன். அல்லேலூயா. அதனால தேசத்தை திட்டிடுறீங்கன்னு நான் சொல்ல, தேவன் தந்த நல்ல தேசத்துக்காய் ஸ்தோத்தரிக்க கடவாய். அதுக்காக வேலையை திட்டுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு வேலை போ அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல. நான் அந்த வேலை எனக்கு ஆதாரம் இல்லை, அதை தந்தவர் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால மனைவி, பிள்ளைங்க, குடும்பம் இதெல்லாம் என்ன போ அப்படி சொல்றது பேர் ஆவிக்குரியது கிடையாது. இதெல்லாத்தையும் எனக்கு தந்த ஒருவர் இருக்கிறார். எனக்கு தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த வேலை, தேவன் தந்த தேசம். அதனால தந்த காரியங்களில் அசைவு ஏற்பட்டாலும் தந்தவர் அசைவில்லாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிலையானவராக இருக்கிறாரு. அப்போ என் வாழ்க்கை அவரை சார்ந்ததாக இருக்கிறது, அவரையிலே அஸ்திபாரம் கொள்ளுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி அஸ்திபாரம் கொள்ளும் போது நான் சொல்ல முடியும், பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அல்லேலூயா. பயமில்லை, அதுதான் தமிழ் வார்த்தை தான், அச்சமில்லை. இப்போ நிறைய பேர் பைபிள்ல பயம் இல்லைன்னு போட்டிருக்கு, இவர் அச்சமில்லைன்னு சொல்லுதாரு. பாருங்க, உலக பிரகாரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் உலக பிரகாரமா பேசாம டங்ஸ் பேசிட்டுமா ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு புரியாது. அதனாலதான் இது பேசிட்டு இருக்கிறேன். என்னைக்குமே நாம பேசுற பிரசங்கம் இங்க இருக்கிறவங்களுக்கு புரியணும். வேற ஏதாவது டிவி ஆன் பண்ணா அவங்களுக்கு புரியணும். ஆஹா, கரெக்டா பேசுறாங்க பாருங்க. அதுக்காக தான் நிறைய நேரம் அப்படி பேசுறோம் பாருங்க. அச்சம் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, அச்சம் இல்லை. நாம் பயப்படும் அப்படின்னா இது ஒரு கூட்டணி வார்த்தை. நல்லா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பயப்படும். ஏன்னா இதெல்லாம் என் அஸ்திபாரம் அல்ல, தேவன் எனது அஸ்திபாரமாக இருக்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம போன வாரம் பேசணும். ஹவு டு லிவ் பாசிட்டிவ் இன் எ நெகட்டிவ் வேர்ல்ட், அதுதான் போன வாரம் பேசணும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து அது அவனுக்கு வெளிச்சத்தை தருகிறது. அந்த வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்டு இந்த இருளின் நடுவில் அவன் எப்படி வாழ்றான், ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றான். இதான் போன வாரம் பேசணும். இப்போ பாருங்க, இன்னொரு பதிலை இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் எப்படி முற்போக்காக வாழலாங்கிறதான் போன வாரம் பேசணும். ஆனா இப்போ இந்த முற்போக்கான வாழ்க்கைக்கு இன்னொரு காரியத்தை இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. 4வது வசனம் பாருங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இதுல எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஆறு உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதமான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இதுல எப்படி வருது? இதுல எப்படி போட்டிருக்குது? சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அதுல எப்படி வருது? பேரின்பம்.
கொஞ்சம் எல்லாமே அதான். 2-3 டிரான்ஸ்லேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பேரின்பம், எல்லாம் சொல்லுங்க பேரின்பம். இங்கிலீஷில் எப்படி வருது? கிளாட் அப்படின்ட்டு வருது. ஸோ பாருங்க, உங்களை மகிழ்ச்சி ஆக்கும், எல்லாம் சொல்லுங்க சந்தோஷிப்பிக்கும். அதாவது ஒரு நதி உண்டு, அந்த நதியே உங்களை சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க ஒரு நதி உண்டு, அது என்னை சந்தோஷிப்பிக்கும். அது எப்படி என்ன சந்தோஷிப்பிக்கும் நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா இதுல என்ன போட்டிருக்குது? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது என்ன பண்ணுமா? சந்தோஷிப்பிக்கும் தானே போட்டிருக்குது. அப்போ இது என்னை அப்படின்னு எப்படி நான் சொல்ல முடியும்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 14. உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்றும் சொல்வார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும். அந்த வசனத்தை முழுசா பாருங்க. 14, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. இந்த டிக்ளரேஷனை யார் சொல்றாருன்னா, உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தவங்க சொல்றாங்க. உங்களுக்கு எதிரான கிரியை செய்தவர்கள் இந்த டிக்ளரேஷனை பண்றாங்க, இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. இது உங்க எதிரி உங்களை பத்தி சொல்லக்கூடிய டிக்ளரேஷனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தவறான புரிதலோடு கூட உங்களுக்கு ஆப்போசிட் பண்ண ஒரு ஆளு இப்ப சொல்றாரு, நீ தேவனுடைய நகரம், யூ ஆர் த சிட்டி ஆஃப் காட், நீ தான் தேவனுடைய நகரம், நீ தேவனுடைய சீயோன். அப்படின்னா என்ன? ஹெட் குவார்ட்டர்ஸே நீ தான். ஹெட் குவார்ட்டர்ஸே நீ தான். தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் உனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிக்கை செய்வார்கள் அப்படிங்கிறதா இந்த வார்த்தை. அப்போ இந்த வசனம் இங்க என்ன படிச்சோம்? ஒரு நதி உண்டு, அது அதன் நீர்க்கால்கள் எதை சந்தோஷப்படுத்தும்? அப்ப எது தேவனுடைய நகரம்? யூ ஆர் த சிட்டி ஆஃப் காட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய நகரம். நெல்லை மாநகரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்கள் தேவனின் மாநகரம். ஹல்லேலூயா. நீங்க என்ன மாநகரம்? மகாதேவனின் மாநகரம். ஹல்லேலூயா. I am the city of God. Come on, say I am the city of God. நல்லா சொல்லுங்க, I am a city of God. I am a God city. Hallelujah. இல்லைங்க, I am living in the Chennai city அப்படின்னு சொல்லலாம், திருநெல்வேலி சிட்டி, நெல்லை சிட்டின்னு சொல்லலாம். அது இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்களுக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் அவருடைய சிட்டி. ஹல்லேலூயா. நீங்க தான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமைச் செயலகம். தேவனுடைய தலைமைச் செயலகம் யாரு? நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். அப்போ வேதம் அப்படிதான் சொல்லுது. இன்னொரு வசனம் பாருங்க, அதுக்கு சப்போர்ட் பண்றது. 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இது எப்படி போட்டிருப்பாருங்க? தேவனுடைய ஆவி வாசம், அவருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? வாசமா இருக்கிறார் அப்படின்னு எழுதி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவாவியானவர் வாசம் பண்ணும் தேவாலயமாக இருக்கிறேன். அப்போ கவனிங்க, 4வது வசனம் பாருங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும். அப்போ இந்த 2 வார்த்தையும் யாரை பற்றி தான் இருக்குது? வாசம் பண்ணுங்கிறதும் உங்களை பத்தி தான் வருது, நகரங்கிறதும் யாரதை பத்தி தான் வருது? உங்களை பத்தி தான் வருது. அப்போ இது உங்களுக்குள் நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. சரி, நான் தான் அந்த நதி பாயிற இடம் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. நான் தான் தேவனுடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த ஒரு நதி உண்டு அப்படின்னு போட்டிருக்குது, அது எதை பற்றியது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வாங்க, 38 பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எங்க இருந்து நதிகள் ஓடும்? உள்ளத்திலிருந்து. எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து. பாருங்க, நான் சொல்றதெல்லாம் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே வரேன். இதெல்லாம் சேர்த்து தான் ட்ரூத்தை நான் உங்களுக்கு பேச முடியும். அதெல்லாம் சேர்த்து கவனிங்க, அப்பதான் கரெக்டா புரிய ஆரம்பிக்கும். நதி எங்க இருந்து புறப்படும்? இது நதி புறப்படும் இடம் எங்க? உள்ளம். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்க அந்த வசனம். உள்ளம் பதிலாக என்ன போட்டிருக்கு பாருங்க. ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர்
which flow from within them. உனக்குள்ள இருந்து வரும் அப்படின்னு போட்டுருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டுருக்குன்னா is out of your belly அப்படின்னு இருக்கு. is out of your belly, உன் வயிற்றில இருந்து புறப்படும். எல்லாம் சொல்லுங்க, இங்க இருந்து புறப்படும். is out of your belly. ஹalleluya. பாருங்க, நிறைய நெகட்டிவா உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க இது பண்ணும்போது எங்க முதல்ல ப்ராப்ளம் ஆகுது? வயித்த கலக்குது. இங்கதான் இருக்கு. வயித்த என்ன பண்ணுது? கலக்குது. எக்ஸாம் டைமு சில இதெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. குட் ஃபீலிங் டைம்லேயும் நீங்கள் பாருங்க, ஆர் பேட் ஃபீலிங் ஆர் குட் ஃபீலிங். பேட் ஃபீலிங்கில் எப்படி சொல்லுவோம்? வயிற்ற நல்லா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? என்னமோ தெரில, இங்கே ஒரு மாதிரி இருக்கு சொல்கிறோமா சொல்லலையா? இங்கு தான் சம்திங் இஸ் தேர். ரிவர் பாயறது இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குது. உலகம் இங்கே இருக்கு, இங்கே ஆண்டவர் இங்கே இருக்கு அப்படிங்காரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இங்கே சிலருக்குலாம் பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லது, பெரிய நதி. பரவாயில்ல பிரதர், என் தொப்பையை குறித்து முற்போக்கா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்காக ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுக்கணும். நல்லா கவனிங்க. ஏன் கலக்கிடுதுன்னா, சில விஷயம் எந்த நெகட்டிவும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அது உடனே வெளியேறணும்னு நினைக்கிறார். அதனால தான் வயிறு கலக்கி சில நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் வெளியில் போயிடுது. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் சுமக்கிறதுக்கு அழைக்கப்படலை. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இந்த அவுட் ஆஃப் யுவர் பேலி அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டானது. அது வயிற்றுல இருந்து தான் புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த ஜாய் அனாயிண்டிங்கை நம்ம சர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கலாம் கேளுங்க. இந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள ஃபில் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இங்கேருந்து தான் பபிள்ஸ் ஆகும். இங்கேருந்து தான் அப்படியே பொங்கி 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 என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். இங்கேருந்து தான் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் இவர் தலையில் கை வைக்காம வயிற்றில் கை வைக்காரு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஊட்டு இருக்கு, திறந்து விட போகிறோம். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆல்ரெடி ஓப்பன்டு, இன்னும் நிறைய பேருக்கு திறக்க போகிறோம். ஏன்னா ஒரு நதி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. அது தேவனுடைய நகரத்தை யாரு 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 அது உன்னதமானவர் வாசம் பண்ணும் இடத்தை அது என்ன பண்ணும்? இப்போ அந்த நதி உள்ளதான் வேலை பண்ணுது. ஆனா அந்த நதி யாரை பற்றியது அப்படின்னு இங்க இயேசு ரொம்ப கரெக்டா சொல்றாரு. நதின்னு சொல்றீங்களே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அவரே விளக்கம் கொடுத்துறாரு பாருங்க. 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அதாவது இயேசு பரமேறுவதற்கு முன்பாக உள்ள வசனம் இது. பரமேறின பிறகு யார் வந்துட்டா? ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவரை நீங்க வர வைக்கிறது ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். அது இயேசு வர வச்சார். நான் வேண்டிக் கொள்வேன், என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியான தேற்றவாளை தரும்படி யார் வேண்டிக்குவா? நான் வேண்டிப்பேன். நான் அந்த ஆவியானவரை அனுப்புவேன். உங்க வேலை பெற்றுக்கொள்ள வேண்டிய வேலை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார், அவர் அனுப்பப்பட்டு விட்டார். பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என் வேலை. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளாதவங்களாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வேளையிலே நாம் அந்த ஆவியானவரை அனுபவித்தோம், அவருடைய செயலை நாம் அனுபவித்தோம், அவருடைய செயலின் ஒரு பரிமாணத்தை நாம் பருகினோம். ஆனா பரிசுத்த ஆவியின் நிரம்புதல்ங்கிறது எப்படின்னா, தண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் நீங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அதான் அவ்வளோ டிஃப்ரெண்ட். வாட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் நீங்க வாட்டருக்குள்ள இருக்கிறதுக்கும் அதான் the filling, the fullness of Holy Spirit. ஆவியினுடைய நிரம்புதல், ஆவியினாலே நிரப்பப்படுதல். இயேசு ஞானஸ்நானம் மாதிரியே சொன்னாரு. இயேசுவை பற்றி யோவான் சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால என்ன பண்றேன், ஆனா அவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம்னா என்ன? அந்த ஸ்நானம்னால என்ன? மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. the Greek word baptizo means மூழ்குதல், தெளித்தல் கிடையாது. அதனால தான் இங்க தெளிக்கிறது இல்லை, பிள்ளைங்களாம் கூப்பிட்டு தெளிக்கிற வேலை கிடையாது. ஏன்னா மூழ்கடிக்கிறது, சின்ன பிள்ளைங்க மூழ்கடிக்க முடியாது இல்லையா? அதனால விவரம் தர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றோம். புரியுதா புரியலையா? பேப்டிசோ அப்படின்னாலே, பேப்டிசம்னாலே மூழ்குதல் என்றுதான் அர்த்தம். இதை வச்சு கொள்கையாக்கிடக்கூடாது. நாங்களாம் தெளிப்போம், இதெல்லாம் கொள்கைக்காக போடல. இதெல்லாம் இப்படிதான் இருக்கு, இதெல்லாம் நீங்க அனுபவிங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா.
இதை வச்சுக்கிட்டு பெரிய இதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. உலகத்திலே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்டிஸ்ட் சர்ச். சர்ச்சுக்கு பேர் என்னது தான்? சர்ச்சில் பல வேலைகளில் ஒன்று தான் பேப்டிசம். சர்ச்சே பேப்டிசமா? பேப்டிசம், பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்ட்டு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா நாங்கள் முக்கணும் அதுதான் ரொம்ப அதை முக்கி பேசுவாங்க. அப்படி பேசிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பேப்டிசம் சர்ச். நீங்க நிறைய பேர் அதுல அதான் போயிட்டு இருக்கு. நான் முக்குனேன், நான் தான் உன்னை முக்குனேன் அப்படிங்க. அதனால நீ எனக்கு தான் சொந்தம். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா பிலிப்பு வந்து அந்த ஒரு மந்திரியோட ரதத்தில் போய் ஆவியானவர் சேர்ந்துக்க சொல்றாரு. அப்படியே அவன் என்ன பண்ணிக்கிறான்? சேர்ந்துக்கிறான். அவன் பைபிள் படிச்சுட்டு போறான், அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. பிலிப்பு வந்து என்ன பண்றான்? ஏசாயா 53 விலைக்கு அவருக்கு சொல்றான். சொன்ன உடனே அந்த மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ வண்டி ஒரு இடத்துல நுப்பாட்டிட்டு, அப்போ நானும் இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ தண்ணீர் இருக்க தடை என்னன்னு சொல்லி இறங்கி பிலிப்பு வந்து அவனுக்கு என்ன பண்ணுறான்? ஞானஸ்நானம் கொடுக்குறான். தண்ணீர் இருக்குது, அதில் மூழ்கி என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இப்போ எடுத்த உடனே ஞானஸ்நானம் எடுத்த ஆள் அந்த மந்திரி சந்தோஷமாக போனான்னு பைபிளில் போட்டிருக்குது. ஏன் தெரியுமா? திரும்பி பார்த்தா கொடுத்த ஆள் இல்லை. நிறைய பேர் புரியல. ஏன்னா பிலிப்புவை ஆவியானவர் வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. திரும்பி பார்த்தா ஞானஸ்நானம் கொடுத்த ஆளே காணும். பைபிள்ல போட்டிருக்குது, அவன் சந்தோஷத்தோட புறப்பட்டு போய் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்டா இவற்றை எடுத்தேன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டாங்க நிறைய பேர். வேணா கேன்சல் பண்ணிக்குவீங்க இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிடலாமாங்கிற மாதிரி வேலைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க. மூழ்குதல் சொன்னா, மூழ்குதல் ஞானஸ்நானம்னா என்னது? மூழ்குதல். இங்கே கொடுப்பீங்களா? சீக்கிரமாக கொடுப்போம். ஒன்றும் இல்லை. நீங்களே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பேசுறதுக்கு தான் இந்த சர்ச்சு, அது தெரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லுறது கிடையாது. இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வச்சு ஞானஸ்நானம் கொடுப்போம் நாங்கள். அல்லேலூயா. உங்களால் ஒருத்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த முடியும்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறது உங்களுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், ஏசு கிறிஸ்து ஆண்டவரண்டை ரட்சிப்புக்குள்ள ஒரு ஆளை உங்களால் நடத்த முடியுதுன்னா அப்போ யூ ஆர் குவாலிஃபைட் டு பேப்டைஸ். மற்றவங்களை நீங்கள் பேப்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? இல்லை, சபை வரலாற்றில் சபையில் 1000 சாடங்கள் இருக்கலாங்க. ஆனால் வேதத்தின் ஒழுங்குகள் அப்படி கிடையாது. ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நடத்த முடியும்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? உங்களால் ஞானஸ்நானமும் கொடுக்க முடியும். ஆமென். ஓகே, இங்கே வந்து நான் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சர்ச்சு வைக்கல, உங்களையே அப்படி ஆக்கிடணுங்கிறதுக்காக தான் அந்த சர்ச்சு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, ஞானஸ்நானம்லாம் கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெண்டிங் கேஸ் மாதிரி. பெரிய பாஸ்டர் எப்போ வருவாரோ அப்பவும் பாஸ்டர் கொடுக்கக்கூடாது. யார் வரணும்? பெரிய பாஸ்டர் ஒருத்தர் வந்து பெண்டிங்கில் வச்சு கடைசியில் ஒரு நாள் கணக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? முடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்க. அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ கிளியர் பண்ணிடலாம். நீ ஞானஸ்நானம் கொடுத்துங்க கூட்டு வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா நான் எங்கள் பக்கத்தில் ஒரு குளம் இருந்து முக்கி கூட்டு வந்தேன்னா பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இட்ஸ் குட் திங்ஸ். அதெல்லாம் வரவேற்கிறவங்க. எப்படி நீ கொடுக்கலாம்? எப்படி? ஆனால் எப்படின்னா இப்படித்தான். தண்ணியில் முக்க தெரியும்னா கரெக்டாக விட்டுருங்க. இல்லை அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணாமல் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சுட்டேன் பிரதர் அப்படின்றாதீங்க. அதனால் வச்சுட்டு அப்படி விட்டுருங்க. இவ்வளோதான். இதெல்லாம் இந்த பைபிள் வந்து எதை பெருசாக சொல்கிறதோ அதெல்லாம் நம்ம பெருசாக பேசவே இல்லை. பைபிள் வந்து எதெல்லாம் சாதாரணமாக ஓகே எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆசாரியர்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. யூ ஆர் த ராயல் ப்ரீச்சூட். கம்யூனியன் டீச்சிங்ஸு நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில. கம்யூனியன் டீச்சிங்ஸில் பாருங்கள், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் கம்யூனியனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டு தலைவர் கம்யூனியன் சர்வீஸை என்ன பண்ணலாம்? வீட்டில் நடத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாடு. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஆசாரியர், ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் த கிங், யூ ஆர் த பிரீஸ்ட். பக்கத்தில் சொல்லுங்க, யூ ஆர் அ கிங், யூ ஆர் அ பிரீஸ்ட். ராஜாவும் நீங்களே, ஆசாரியரும் நீங்களே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்தானத்தை என்ன பண்ணிருக்குது? பெற்று தந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணது கிடையாது. இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தம் இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. சரிங்களா? இப்ப பாருங்க, என்ன எதை பத்தி சொன்னார்? நதின்னு பேசினார. எதை பத்தி பேசிட்டு இருந்தாரு? நதினா என்ன? இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நதினா பிரதர், உங்கள் கனிவான கவனத்திற்கு நதி என்றால் ரிவர்.
ஏங்க அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நான். இங்க என்ன போட்டிருக்குது? எதை பத்தி, எதை நதி நதினாரு? அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்றாரு. அப்ப ஆவியானவருக்கு ஒரு பேரு நதி. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டுன்னா என்னது? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பேர் என்னது? நதி. ஹல்லேலூயா. தேங்கி கிடந்தா குட்டை, பாயிறதுக்கு பேர் தான் நதி. ஹல்லேலூயா. அவர் குட்டை கிடையாது, நதி. ஹல்லேலூயா. அந்த நதி உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்களும் குட்டை மாதிரி இருக்க மாட்டீங்க, பாய்கிற ஆற்றை போல் நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. தேவனுடைய மக்களை குறித்த நிறைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட விதங்கள்ல தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்துல நம்ம படிக்கிறோம். என்னாகமம் 24:6 படிங்க பார்க்கலாம். என்னாகமம் 24:6. அவர்கள் பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும். இது யாரை பத்தி சொல்லுது? இந்த கண் திறக்கப்பட்டவனுடைய வாக்கியம். இந்த பிலேயாம்னு ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவனை சபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க சபிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த சாப வார்த்தையை பேசி இந்த ஜனங்களை சபிச்சு விட்டுரு அப்படின்னு கூட்டு வந்துடுறாங்க. சபிக்கிறதுக்குன்னே அந்த ஊர்ல ஒரு ஆள் இருந்துக்கிறார். அவரை கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து சபிக்க வைக்கிறதுக்காக. அவன் சபிக்கலான்னு பார்த்தா சபிக்க வரமாட்டுக்கு. சாபம் கூறலான்னு பார்க்க நல்லா இரு அப்படின்ட்டான். ஆக்ஷன் இதெல்லாம் அப்படி வருது, வேற மாதிரி போயிருது. இதே பண்ணிட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்க்க மாத்தி விட்டுருந்தாரு எல்லாத்தையுமே. கடைசியில் அவனுக்கு அப்பதான் விவரம் புரியுது, சபிக்கிறது கடவுளுடைய ஐடியா கிடையாது. 24:1 பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. ஒரு மந்திரவாதிக்கே புரிஞ்சிடுச்சு கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படின்ட்டு. நிறைய பாஸ்டர்களுக்கு தான் இன்னும் புரியல. இன்னும் சில இந்த மந்திரவாதம் பண்ணி எதிர்ப்பு சக்தி பண்ணிட்டு இருந்தான பிலேயாம், அவனுக்கு புரிஞ்சிடுச்சு ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பிரியம் உங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்குள்ள அது இருக்கிறது. யாராவது வந்து பாருங்க. அதனாலதான் நீங்க கரெக்டா பார்க்கணும். நிறைய பேர் மிரட்டுறாங்க பாருங்க, நீங்க ஜனங்களை பிடிச்சி சபிச்சு போடுவேன், சபிச்சு போடுவேன். சபிக்க வந்தவனையே என்னை ஆசீர்வதிக்க வச்சாரியா? ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்ன ஆசீர்வதிச்சா நீ ஆசீர்வாதமா இருப்ப. மீதி வசனத்தை நீ படிச்சு தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. மீதியை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னை ஆசீர்வதிச்சா உனக்கு ஆசீர்வாதம், அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும் மக்கள் ஆசீர்வதிச்சா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏன்னா அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய காரியமாக அது இருக்கிறது. சொல்ல கேட்க இப்ப மொத்தம் ஆசீர்வாதத்தையே சொல்லாமா? அப்புறம் ஒரு வாரம் சாம பத்தி சொல்லணுமா? எப்பவும் ஆசீர்வாதங்க, எப்பவும் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஆமா சொல்றாங்க. உபாகமம் 24 ஒரு பகுதியை தான் நீங்கள் பேசுகிறீர்கள், மீதி பகுதியை நீங்கள் பேசுகிறது இல்லை. அதான் நீங்க பேசுறீங்களே. என் போஷனை நான் படிச்சு பேசிட்டேன், உங்க போஷனை நீங்க எடுத்து பார்த்து பேசிக்கோங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஓ முன்னாடி வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். எப்ப ரெண்டு இருக்கு, ஆனா பிளஸ்ஸிங்க சூஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்த பிறகு நான் சாபத்தை சூஸ் பண்ணுவேன்னா எதை சூஸ் பண்ண அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க. ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். சூஸ் லைஃப். சொல்லுங்க, சூஸ் லைஃப், சூஸ் பிளஸிங், சூஸ் சக்சஸ், சூஸ் ஹாப்பினஸ். இதெல்லாம் சூசிங். சூசிங் மீன்ஸ் என்ன? நீங்க முடிவு பண்ண முடியும், நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா இதுவே நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க. என்னைக்கு பிரதர் தருவார்? தந்துட்டாரு. சூஸ் தம்பி, சூஸ் தம்பி, எடுத்துக்கோ, இட்ஸ் யோர்ஸ். கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆசீர்வாதம் உன்னுடையது, நன்மை உன்னுடையது, வாழ்வு உன்னுடையது, ஜீவன் உன்னுடையது. அப்ப பாருங்க, ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்ததை போல நிமித்தம் பார்க்க போகாமல். அப்படின்னா லொகேஷன் பார்க்க போல. ஏன்னா எந்த லொகேஷன்ல போனாலும் இவனை பிளஸ் பண்ணதான் கடவுளுடைய ஐடியா. அவன் பாருங்க, அந்த ராஜா சொல்றான், லொகேஷன் சரியில்லைன்னு நினைக்கேன், வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், இங்கேயாவது அவனை சபிக்கலான்னு பார்க்கான். இந்த ஷூட்டிங் பார்ட்ல பார்ப்பாங்களா லொகேஷன், அந்த மாதிரி போய் பார்த்துருக்கான். இந்த லொகேஷன்ல பார்த்தா கூட அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கான். அப்புறம் இந்த மலையில வந்து பாரு, இங்க வந்து பார்க்கும்போதும் கட்டாயமா அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு தெரியுது அப்படிங்க.
ஒவ்வொரு லொகேஷன்ல ஒவ்வொரு blessing தெரியுது. ஹல்லேலூயா. சுத்திலும் பார்த்தா ஒரே blessings தான் தெரியுது. அதனால அவன் பார்க்குறான் டைம் வேஸ்ட். முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல், லொகேஷன் பார்க்கறது போகாமல், வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் தான் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன். சாபத்தை பேசுற ஆள்லாம் கண் இன்னும் திறக்கப்படாத ஆட்கள். கண் திறக்கப்பட்டாதான் கடவுளுடைய ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் என்பது தெரிய வரும். அப்ப இவன் சொல்றான், நான் கண் திறக்கப்பட்டவன் என்ன பண்றேன், உரைக்கிறேன். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. வாவ் 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 வாவ். எப்படி இருக்குது பாருங்க, இது உங்களை பத்திய வாக்கியங்கள். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்கள் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரம் போலவும். கத்தர் எதெல்லாம் நாட்டுறாரு பாருங்க, ரொம்ப குவாலிட்டியானதான் நாட்டுறாரு. கத்தர் நாட்டின சந்தன மரம் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம் போலவும் இருக்கிறது. யாருக்கெல்லாம் கேதுரு விருட்சம் எல்லாம் தெரியுமா? நம்ம மினிஸ்ட்ரி பேரு என்ன பேர் தெரியுமா? சர்ச்சு பேரு தான் ராக் ஜீசஸ், மினிஸ்ட்ரி பேரு உன்னத கேதுரு ஊழியம். அப்படிதான் நாங்க ஜோம் பண்ணோம். பாம்பேல கொஞ்சம் பேர் வாலி பையங்களா. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தை தான் கொடுத்தார், கேதுரு மரம் போல நீங்க இருப்பீங்க அப்படின்ட்டு. அதனாலதான் லாஃப்டி ஷெடார் அப்படின்னு அரசாங்கத்துல பதிவு பண்ணியிருக்கிறோம். இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, நீங்க எப்படி இருப்பீங்க. அதுனா என்னன்னா, அது மாதிரி உயரமான மரம் கிடையாது, ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது. அவ்வளவு வளங்கள் நிறைஞ்ச லீபனோன் அப்படின்னு ஒரு வனம் இருக்குது பாருங்க இஸ்ரேல்ல. அதெல்லாம் கேதுரு மரங்களால் நிரம்பி இருக்கும். நம்ம ஊர்ல சந்தன மரம் ரொம்ப ஃபேமஸ் இல்ல, அதை விட ஃபேமஸ் தான் கேதுரு மரம். அதை வச்சு தான் தேவாலயத்தை கட்டுறான் சாலமோன். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு குவாலிட்டி, அவ்வளவு தரம். கடவுள் அப்படிதான் சொல்றார், நீ சந்தன மரம், நீ கேதுரு மரம். ஹல்லேலூயா. சந்தன மரம் மனம் வீசும், உன் மனம் எங்கும் வீசட்டும். கேதுரு உயர்ந்திருக்கும், நீ எங்கும் உயர்ந்திரு. இதெல்லாம் பிக்சர் அபவுட் லைஃப். இது வாழ்க்கையை பற்றிய படம். கடவுள் இது எப்படியாவது சித்தரிக்கணும் இல்லையா? உன்னை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும். நீங்க உங்க மனைவியை புகழணும்னா எப்படி புகழ்வீங்க? மனைவியை யாரு பிறர் புகழ்கிறார்? ஆனா பொதுவா ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி புகழ்வான்? உன்னை ஒப்பிட்டு தான் என்ன பண்ணுவான். நீ உன்னத பாட்டில் பாருங்க எப்படி புகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க. அப்படியே உன் பேச்சை பார்க்கும்போது இந்த குதிரை ரதம் வரும்போது ஜல் ஜல்னு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கு. உன் கழுத்தை பார்க்கும்போது, உன் கண்ணை பார்க்கும்போது அப்படியே இருக்கு பாருங்க. உன்னத பாட்டில் வர்ணிங்க தெரியாதவங்களும் படிச்சாவது வர்ணிங்க கத்துக்கணும். சொல்லி கொடுக்குறாரு கரெக்டா. அது மாதிரி தேவன் அவருடைய ஜனத்தினுடைய அந்த எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. அப்ப சொல்றாரு, நீ பாய்கிற ஆறு. ஹல்லேலூயா. காட்டாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த டயலாக் எல்லாம் நம்ம பேசாததுனால நாட்டில் எவனாமோ பேசிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எந்த அணை போட்டு தடுக்க முடியாது. ஏன்னா நான் பாய்கிற நதி. ஹல்லேலூயா. அப்புறம் மனம் வீசும் சந்தன மரம், ஓங்கி வளரும் கேதுரு விருட்சம். நீ பனையை போல செழித்து கேதுரு போல் வளருவாய். பைபிள்ல பாருங்க, பல மரங்களை கடவுள் ஒப்பிடுறாரு. ஏன்னா அந்த மனுஷன் மரம் மாதிரி இருக்கான், புரிய மாட்டுக்கு. அதனால மரத்தை வச்சாலும் உனக்கு புத்தியை கொண்டு வரலான்னு பாக்குறாரு அவரு. தம்பி, எல்லாமே உனக்கான விளக்கம் தான்டா. நீ சந்தன மரம் போல இருப்ப, கேதுரு மரம் போல இருப்ப. பனையும் சேர்த்திருக்காரு. பனை மாதிரி எப்படி பண்ணுவ, நீ செழிப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க. அப்ப பாருங்க, இப்ப பரவி போகிற ஆறு, அதுக்கு தான் இவ்வளவு படிச்சோம். எல்லாம் சொல்லுங்க, நான் பாய்கிற நதி. ஒரு நதி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. அது என்ன பண்ணும்? தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். அப்ப அந்த நதி யாரு? ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நதியை போல் இருக்கிறார்.
அந்த நதி எனக்குள்ளே பாயும் போது நான் சந்தோஷமா இருப்பேன், வெற்றியா இருப்பேன், வளமா இருப்பேன், காஞ்சி போவே மாட்டேன். எப்பொழுதும் வளங்கள் வாழ்க்கையில நிரம்பி இருக்கும். பாருங்க, இன்னொரு வார்த்தை உங்களுக்கு தெரியும், வசனம் சொன்னாலும் நீங்க சொல்லிவிடுங்க, நீ வற்றாத போல இருப்பாய். நீங்க வற்றாத ஊற்று, வத்தவே வத்தாது. அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் உங்களை பத்தி சொன்ன சத்தியங்கள், நிஜங்கள். நீங்க இப்ப இருக்கிறீங்க பாருங்க, அது நிஜம் கிடையாது. அவர் சொன்னதுதான் நிஜம். அவர் சொன்ன அந்த சத்தியத்தை வச்சு இப்ப இருக்கிற யதார்த்தத்தை மாத்தணும். நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். இருப்பாய் இருப்பாய்ங்கிறதே ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா எப்பவுமே நீ அப்படிதான் இருப்ப. அல்லேலூயா. இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, இருப்பாய். வற்றாத நீரூற்று, வளமிக்க தோட்டம், இதெல்லாம் தான் தேவ ஜனங்களை குறித்த வாக்கு. எப்படி இவ்வளவு வளம் உங்களுக்குள்ளனா? ஏன்னா ஒரு நதி உண்டு, அது பாயுது, எனக்குள்ள பாஞ்சுக்கிட்டே இருக்குது 24/7. அன்னைக்கு அக்கா பேசும்போது சொன்னாங்க, சுந்தரி அக்கா பேசும்போது சொன்னாங்க, ஒரு தேசத்தினுடைய வளத்தை அந்த சங்ககால இலக்கியத்தில் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, தண்ணீர் வளம் இருந்ததுன்னா அது என்னது, தண்ணி இருந்ததுன்னா அது என்னது, வளமான நகரம்ட்டு. அதனால தான் சொல்றேன், ஒரு நதி உண்டு, நீங்கள் வளமானவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் வளம் நிச்சயமானதாக இருக்கிறது. இந்த நதி பாயும் போது என்னெல்லாம் நடக்கும்? இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம், ஒவ்வொரு வாரமும் படிக்க போறோம், இந்த நதி பண்ற வேலையெல்லாம் கத்துக்க போறோம். இந்த நதி வர வர என்னெல்லாம் நடக்கும், இந்த நதி பாய பாய எந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்க போறோம். இந்த ஒரு நதி இருக்குன்னா அது உற்பத்தி ஆகிற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஆரம்பிக்கிற இடம்னு ஒன்று இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தை வளமாக்கின ஒரு நதி இருக்கும்னா அதுக்கு பேர் யோர்தான், ரிவர் ஜோர்டான் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அந்த யோர்தான் நதி தான் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் வளமாக வைத்திருந்த ஒரு நதி. அது சொல்றாங்க 200 மைல் நீளம் அப்படின்னு சொல்றாங்க. 200 மைல் நீளம். இது எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த எர்மோன் மலை, அதில் ஆரம்பிச்சு அங்கிருந்து அது துவங்குது. துவங்கி அது ஃபுல்லா என்ன பண்ணுது, பாய்கிறது. பாய்ந்து அது கடைசியில ஒரு இடத்துல போய் கலக்கும். சங்கமிக்கிற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, துவங்குற ஒரு இடம் ஒரு இடத்துல முடிக்கும் இல்லையா. இந்த யோர்தான் எர்மோன்ல ஆரம்பிச்சு சவக்கடல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அங்க போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது கலக்க ஆரம்பிக்கும். இதுதான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற காரியம். ஒரு நதிக்கு அது ஆரம்பிக்கிற இடம் இருக்குது, அது பாய்கிற இடம் இருக்குது, அதுக்கப்புறம் போய் முடிகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த நதி போகும்போதெல்லாம் என்ன நடக்கும், ஒவ்வொரு நதியும் பாய்கிற இடத்தில் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நடக்கிறதை வேதத்தில் போட்டிருக்குது. இதெல்லாம் நாம் ஆவியானவரை புரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹிட் அண்ட் ட்ரூத் சொல்லுவாங்கல்ல, அதாவது அப்படியே கொஞ்சம் மறைவா இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நீக்கி பார்த்தீங்கன்னா அதில் சில சத்தியங்கள் ஒளிந்து இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பாருங்க, அதில் ஒன்று தான் ஹோலி ஸ்பிரிட்டை நதிக்கு ஒப்பிட்டு வேதவசனம் பேசுகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நதியே என்னிலே பாய்ந்து ஓடி என்னை நிரப்பி என்னை ஆட்கொண்டு என் மூலம் நீர் பாய்ந்து செல்வதை நான் விரும்புகிறேன், எனக்குள்ளாக நீர் நிரம்புவதை நான் விரும்புகிறேன். இப்போ இந்த நதி செய்யற வேலை என்ன, ஒரு ஆக்ட். அதான் இப்போ எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு ஆக்ட். என்ன ஆக்ட்? அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது இந்த நதி பாயிற வேலையில என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, நீங்க ட்ரை பண்றது வேண்டியது இல்லைங்க, அந்த நதியே உங்களை சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நல்ல தண்ணீர் பாயும் போதே சிலது முளைக்க ஆரம்பிச்சிடும், சிலது வர ஆரம்பிச்சிடும், சிலது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த தேவ ஆவியானவர்ங்கிற நதி முதல்ல என்ன பண்ண விரும்புறாரு, பூமி நிலை மாறி பர்வதங்கள்லாம் அசைஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் போது உங்களை இந்த நதி சந்தோஷிப்பிக்கிற நதியாக இருக்கிறது. அல்லேலூயா. துக்க வஸ்திரத்தோடு திரிந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் நடுவில் நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ இந்த நதி உங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்க இந்த முழு உலகத்திலும் மிகுந்த சந்தோஷமுள்ள நபராக நீங்கள் இருக்க முடியும். அந்த சந்தோஷமே இந்த முழு உலகத்தை கவர முடியும். உங்கள் ஆனந்தத்தால் அகிலம் வெல்லலாம். ஹல்லேலூயா. உங்கள் புன்னகையால் பூ உலகை வெல்லலாம். அதுதான் அவர் வச்சிருக்கிற வழி பாருங்க, அவர் வச்சிருக்கிற வழி பாருங்க. உங்க சந்தோஷம் தான் சாத்தானுக்கு சாவுமணி. ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு சில ட்ரபிளை கொண்டு வரதே எதுக்கு, உங்களை வருத்தப்படணுங்கிறதுக்காக தான். அவர்கள் ஜீவனை கசப்பாக்க வேண்டும், வேலையெல்லாம் கூட்டு அப்படின்ட்டான்.
பார்வோன் இதுல நடந்தது இல்லையா, எகிப்தில் நடந்தது. ஜீவனை கசப்பாக்கும்படியாக ஒரு முயற்சியை அவன் பண்றான். ஆனா இவரோ கசப்பானதை இனிப்பாக்குகிறவர், மதுரமாக்குகிறவர், சந்தோஷமாக்குகிறவர். இவ்வளவு நாள் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில் இருக்கிறான். நான் சொல்றேன், இந்த நதி பாய்கிற வேலையில தவறான அனுபவங்கள் போய் சந்தோஷ அனுபவங்கள் உங்களுக்கு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு எப்போதுமே அப்படிதான் இருந்தார். இயேசுக்குள்ள இந்த நதி அன்லிமிட்டடா பாய்ந்துகிட்டே இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? ஆனந்த தைலம் தினால் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு எப்பவும் எப்படி இருந்தா தெரியுமா? ஒரு வசனம் காமிச்சு முடிக்க போறேன். லூக்கா 10:21. அந்த வேளையில், நல்லா கவனிங்க, அந்த வேளையில் இயேசு ஆவியில், இயேசு என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருங்க? ஆவியில் என்ன பண்ணாரு? ஆவியில் அழுதாரா? எப்படி போட்டிருக்குது? இயேசு எப்பவுமே ஜாய் மூட்ல தான் இருக்கிறாரு. ஆவியில் களி கூர்ந்து. கிரீக்ல வந்து அது எப்படி போடுறாங்கன்னா, இந்த களி கூர்ந்துன்னா அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன், ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல. இந்த ஃபேஸ்புக்கில் பாருங்க, அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. பிக்சர் ஒரு மாதிரிலாம் அந்த படம்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்களாம் தெரியவே தெரியாதா? ஃபேஸ்புக்கே தெரியாதா? பரவாயில்ல, அது யார் எழுதுனதுன்னு கேட்டுறாதீங்க. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த வேர்டுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன தெரியுமா? மான போல துள்ளி குதிக்கிறது. அதான் இந்த வேர்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். பைபிளில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, ஒரு வேர்டு இருக்குது. அது போய் படிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டடி கூட இருக்குது. இது என்னன்னா, இந்த வேர்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஒரு மானை போல துள்ளி குதிக்கிறது. ஏசு தம் ஆவியில் களி கூர்ந்தார்னா அதை எப்படி பண்ணுறதுன்னா, இந்த 6-4 அடிக்கும்போது பார்த்தீங்களா நீங்கள், 2 நண்பர்கள் வந்து ஏ ஏ ஏ அப்படி பண்ணிடுவாங்கல்ல, அதான் எக்ஸ்பிரஷன். நிறைய பேர் உங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? இப்படி இல்லாமா போட்டிருக்கு அப்படிங்க, அப்படிதான் போட்டிருக்கு, அப்படிதான் போட்டிருக்குது. இப்படிலாம் பண்ணிக்கிறதே கிடையாது. நாமெல்லாம் இப்படிலாம் செஞ்சுக்கிறதே கிடையாது. வெளியில பாக்குறோம், அதெல்லாம் உலகம் உலகம். நாங்க சபைக்கு போயிட்டு வருகிறோம், இப்படி நம்ம அபிஷேகம் செஞ்சிடாதோ. பிள்ளைகிட்ட கூட சிரிக்கிறது கிடையாது, விளையாடுறதே கிடையாது, வேற இருக்கிறது. அப்படி என்ன அபிஷேகம்ப்பா, இதெல்லாம் ஒரு அபிஷேகமா? நான் கிரிக்கெட் விளையாடும் போதே அனாயிண்டிங் கூடிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என் பையன் கூட பந்து போட்டோன்னா டங்ஸ் பேசிட்டே விளையாண்டுட்டு இருப்போம். அப்பா என்னப்பா பேசுங்க, உனக்கு புரிய மாட்டேங்க. நீ உங்க அப்பா கிட்ட பேசுற, நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இட் இஸ் ஃபாதர் பிசினஸ். ஹல்லேலூயா. ஆவியில் களி கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியில களி கூர்ந்தார். இயேசு வந்து அழுகாட்சி கிடையாதுங்க. ஆவியில களி கூர்ந்தாருன்னா அது ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஒரு திங்ஸ். உள்ள இருக்கிறத அவ்வளவு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்த சம்பவம்? சீசர்கள்லாம் ஓடி வராங்க, ஆண்டவரே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா அந்த சிச்சுவேஷன்? பாத்தீங்களா? பாருங்க, அதை பார்த்து முடிப்போம். லூக்கா 10:21 பாருங்க. அந்த வேளையில் அப்படின்னு வருதா? எந்த வேளையில்? எந்த வேளையிலனா பாருங்க, நீங்க களி கூறுகிறது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி அது வருது பாருங்க. இங்க பாருங்க, 17வது வசனம் பாருங்க. பின்பு அவர் 70 பேரும் சந்தோஷத்தோட இயேசுவின் சீசர்கள் எப்படி திரும்பி வந்தாங்க? அவங்க தான் இயேசுவின் சீசர்கள். சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். இயேசு வந்து எப்படி பார்க்கிறாரு? அவருடைய இமேஜினேஷன் என்ன? அவர் எதை பார்க்கிறாரு பாருங்க. இந்த நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பேசின சிடிஸ்ல அது மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். கேட்கலன்னா அது கேளுங்க. நீங்கள் பார்க்கிறதை சுதந்திரிப்பீர்கள். இயேசு என்ன பார்க்கிறாருன்னா, பிசாசுடைய ராஜ்யம் அழிகிறத பார்க்கிறாரு, நாசமாகிறத பார்க்கிறாரு. அது மின்னல் போல் விழுகிறதை அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னையும் பார்க்கிறாரு. இது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொன்னையும் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? 19. இதோ. இதோன்னா என்ன? இதோன்னா என்ன அர்த்தம்? பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இன்னொன்னையும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதோ
அவர் பார்த்தது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரையும் பார்க்க சொல்றாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இத பாரு, இத பாரு, எல்லாத்தையும் மேற்கொள்றவன உன்னை பாரு, ஜெயிக்கிறவன உன்னை பாரு, எல்லா வல்லமையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதிகாரத்தால் நிரம்பினவனாக உன்னை காண அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு என்ன பார்த்தாரு? விழுறத பார்த்தாரு. இவன் தேவ ஜனங்கள் அதிகாரத்தினால நிரம்பி இருக்கிறத பார்க்க அவர் இப்ப என்ன பண்றாரு? சொல்றாரு. சொல்லிட்டு 20 ஆகிலும் எப்பவுமே பெட்டர் திங்ஸ் பேசுவோம் இல்லையா? ஒன்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டர், எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட பெட்டர் 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 இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியலீங்களா? புரியலீங்களா உங்களுக்கு? தேவன் கிட்ட இன்னும் சிறந்தது சிறந்தது இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரே, அத்திமேத்தில் இருந்த போது என்ன நீங்க பாத்தீங்களா? ஆமா, அப்பவுமே நான் உன்னை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. அப்படியா? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஹல்லேலூயா. இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் எக்ஸைட் ஆயிட்டு இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, நோ நோ நோ, இன்னும் எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கு, இன்னும் ஏராளமா இருக்கு, இன்னும் பெட்டர் 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 பெட்டர், சிறந்தது உனக்காக இருக்கிறது. That's our God. இப்ப பாருங்க, ஆகிலும், இப்ப ஆகிலும்னா என்ன? தலைவர் இன்னும் ரொம்ப பேசுறாருன்னு அர்த்தம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், இப்ப ரைட்பா, ரைட்டு, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக படுங்கள் என்றார். ஏன்னா ஒரு காலத்துல இவனுக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப இயேசுக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, இப்ப அதெல்லாம் இவங்களுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் 70 பேருக்கு கீழ்ப்படியுது. ஊர் உள்ள பாத்தீங்கன்னா ஒரே விரட்டிட்டு துரத்தி தான் அழுதானோம். ஒரு பிசாசு அங்க இருக்க முடியல. இவ சொல்றாரு, உங்க பேர்லாம் எங்க எழுதி இருக்குது? நீங்க எல்லாம் சிட்டிசன் பா, உங்களுக்கு கீழ்ப்படியில ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நாமங்கள், நீங்க எங்க இருக்கிறீங்க? யூ ஆர் இன் மை கிங்டம், என் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அதனால இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணும்? மேற்கொள்ளும். அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேளையில், எல்லாம் சொல்லுங்க, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாவ். ஒரு நேரத்துல நான் மட்டும்தான் இதை செய்ய ஆரம்பிச்சேன், இப்போ என் கூட இருந்தவங்கலாம் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இதை பார்த்து அவருக்குள்ள பெரிய ஜாய், ரிஜாய்ஸ், அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். ஹல்லேலூயா. இப்போ ஜீசஸ் ஏன் எப்பவும் அப்படி இருந்தாருன்னா, ஏன்னா அந்த நதி அன்லிமிட்டடா ஓடிக்கிட்டே இருந்தது, உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, உள்ள பாஞ்சிட்டே இருக்குது. அதனால களி கூறுதல் என்பது அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தம், அன்றாடம். எல்லாம் சொல்லுங்க, அன்றாடம் நான் ஆனந்தமாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்த நதி என்னை சந்தோஷிப்பிக்கும், அந்த நதி என்னை நிரப்பும், அந்த நதி என் மூலமாக பாய்ந்து ஓடும். இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர், இந்த குட்டை சொல்றோம் பாருங்க, தேங்கி கிடக்கிறது பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல ஜீவ தண்ணீர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, லிவிங் வாட்டர்னு சொல்றோம் இல்லையா? லிவிங் வாட்டர்னா என்ன? ஏன் அது லிவிங் வாட்டரு அப்படின்னு சொன்னா, தேங்கி கிடந்ததுன்னா அதுக்கு பேர் லிவிங் வாட்டர் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அதைத்தான் அவங்க லிவிங் வாட்டர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, லிவிங் வாட்டர்பாங்க. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. தேங்கி கிடந்தா அது என்னது? அது டெட் வாட்டர், அது குட்டையில் இருக்கிற இது மாதிரி அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வருது? ஆவியானவர் உள்ள அப்படியே உங்களுக்குள்ள இருந்துறது இல்ல, உங்க மூலமாக பாய்கிறார். ஹல்லேலூயா. உங்க மூலமா பாய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அந்த நதி என்ன நிறைக்கி என் மூலம் பாய். இந்த நதி உற்பத்தி ஆகிற ஒரு இடம் ஒன்று இருக்கும்ல, கல்வாரி சிலுவையில் ஆச்சு. அவர் பிளக்கப்பட்டார், அந்த கண்மலை பிளக்கப்பட்டது. ஒரு போர் சேவன் குத்துறான் பாருங்க விழாவில். அங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து புறப்பட்டு வருது, ரத்தமும் தண்ணியும் என்ன பண்ணுச்சான்? புறப்பட்டு வந்துச்சான். ஓப்பன் கண்மலை அடிச்சு பிளக்கப்பட்டதுனால இப்ப நதி உற்பத்தி ஆயிருக்குது. ஹல்லேலூயா.
அதுதான் ஆரம்பிக்குது. அங்கிருந்து தான் தோங்குது. ஒவ்வொருத்தர் மேல இந்த நதி பாயும்படியாய் கண்மலை ஒன்று வெட்டப்பட்டது, கண்மலை ஒன்று பிளக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிளக்கப்பட்டதால் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நதி உற்பத்தி ஆகிறது. அங்கிருந்து கல்வாரி மலை. இந்த நதி ஆரம்பிச்ச இடம் எது? எர்மோன்ல யோர்தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன் நதி கல்வாரி மலையில ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து பாய ஆரம்பிச்சது. இன்னைக்கும் பாஞ்சுகிட்டே இருக்குது. உங்க மூலமா பாயும், உங்களுக்குள்ளையும் பாயும், உங்க மூலமாவும் பாயும். எங்க பார்த்தாலும் இனி வேற மாதிரி ஒரு மண்டலத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் தொழிலையும் உங்கள் சமூக வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. அப்படி கிடையாது. எப்பவும் அப்படியே இந்த ஃப்ளோ இருந்துட்டு இருந்தா அப்படி இருக்கும். அதில் இருப்பீங்க, ஒரு ஃப்ளோலே இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியிலே இருப்பீங்க. நதி ஓடிச்சுன்னா யாராவது வந்து குப்பையை போட்டாங்கன்னா என்ன ஒன்று நினைக்கிறீங்க? அடிச்சுட்டு போயிடும். ஆனால் இப்போ குப்பை போட்டால் குப்பை ஏன் அதே இடத்துல கிடக்கு? ஏன்னா தண்ணி இல்லை. அந்த குப்பையே உட்காந்து இப்படி பேசி போட்டாங்களா, இப்படி சொல்லி போட்டாங்களா அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நதி பாஞ்சிட்டே இருந்துன்னு வைங்களேன், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எவ்ரிடே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். That's a living water. Hallelujah. இந்த நதி, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அப்படி பாய்ந்தோட அவர் விரும்புகிறார். இயேசுக்குள்ள அந்த அனுபவம் இருந்ததுனால தான் அவர் சொல்றாரு, ஆவியிலே களி கூறுகிறார். எப்பவுமே அந்த லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கைக்குள்ளதான் அவர் இருந்தார் பாருங்க. இதுக்குள்ளதான், இந்த வாழ்க்கை வாழதான் தேவன் ஒவ்வொருத்தரையும் நீங்க அழைச்சிருக்கிறாரு. இதை பத்தி நிறைய படிக்க போறோம். இந்த சங்கீதம் 46 பாருங்க. அதை எடுத்து வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, தியானிங்க. ஒவ்வொரு நாள் அதை வாசிங்க. உங்க குடும்பத்தின் மேல அதை பேசுங்க. உங்க வாழ்க்கைக்காக அதை என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. ஏன்னா இந்த நதி பாய்கிற நதியா இருக்கு, அது நிக்கிறதே இல்லை. அதை பாருங்க, 4வது வசனம் 46:4. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற, அதாவது ரொம்ப அசாத்தியமான காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும்னா என்ன? the end. கடைமுனைனா என்ன? இங்க நம்ம என்ன கன்னியாகுமரி சொல்றோம் இல்லையா, கடைமுனை மட்டும் அப்படின்னா என்னன்னா, பாருங்க நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை பாருங்க. பூமியின் கடைமுனை மட்டும். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டடிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, the peace on earth. இந்த முழு பூமியையும் யுத்தம் இல்லாத, சண்டை இல்லாத, போர் இல்லாத சமாதானத்தின் பூமியாக அவர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நதி பாயிற இடத்துல இவ்வளவு நடக்கும், உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். யுத்தம் ஓயும். the war is over. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் முடிந்தது, சமாதானம் துவங்கி இருக்கிறது. இனி சண்டை கிடையாது, சமாதானம். ஹல்லேலூயா. இனி சட்டை கிழியாது, சட்டை வாங்குவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய வில் பவர்ல வாழ்றது கிடையாது. இட்ஸ் நாட் வில் பவர் லிவிங், இட் இஸ் காட்ஸ் பவர் லிவிங். இட்ஸ் காட்ஸ் பவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, ஆவியிலே நிரம்பி, ஆவியானவருடைய பலத்திலே வாழுகிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். இதுவரை உங்க மாம்ச புயத்தினால் சாத்தியமில்லாத அனைத்து காரியங்களும் தேவ ஆவியினாலே சாத்தியமாகும். என் ஆவியினாலே எல்லாம் கூடும். எப்பொழுதும் உங்களுக்கு உதவுகிற ஒருவர் இருக்கிறார். இதை எண்ணி பாருங்க. உங்க வேலையில, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்கள்ல சொல்லுங்க, துணையாளரே, தேற்றவாளனே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையே, என் கூடவே வருகிறவரே, நதியே, சொல்லுங்க. சொல்ல இந்த நதி பாயும், இந்த நதி தேங்கி கிடக்காது. இந்த நதி பாயும். இந்த நதியை திறந்து விட அவர் விரும்புகிறார். இந்த நதி உங்க வாழ்க்கையில பாய்வதை அவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஆம், நான் உம்மை இன்னும் பருக வேண்டும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அளவில்லாமல் கிறிஸ்துவை நிரப்பினவர் உங்களையும் நிரப்புவார், உங்களையும் ஆட்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அந்த நதி உங்களை சந்தோஷிப்பிக்கிற நதியாக இருக்கிறது. ஓகே. கர்த்தர் நல்லவர்.
அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸோ இந்த வார்த்தைகளை பாடுங்க, துதிங்க. நதி பாய ஆரம்பிச்சிச்சு, வெயிட் பண்ணாதீங்க, பாஞ்சிட்டே இருக்கும், போகிற இடத்துல எல்லாம் பாயும். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக பாயும், உங்களுக்குள்ள பாயும், உங்கள் மூலமாக பாயும். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.